கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமன்ன நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, நீங்கள் விசேஷித்தவர்கள். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள தாழ்வு மனப்பான்மை. என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட வீடு இல்லை, என்கிட்ட கார் இல்லை, என்கிட்ட வசதி இல்லை, என்கிட்ட படிப்பு இல்லை, என்கிட்ட அழகு இல்லை, நிறைய காரியம் இல்லாததை குறித்து நிறைய மனத்தாழ்வோடு இருக்கக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு மனிதர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, இதையெல்லாம் காட்டிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் விசேஷித்தவர்கள். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் வேதத்தை வாஸ்து பாருங்க. யாத்ராகமம் 33:16 நானும் என் ஜனங்களும் பூமியில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கலும் விசேஷித்தவர்கள். காரணம் என்ன? நீர் எங்களோடு இருப்பதினால். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நான் ஆண்டவரோடு இருப்பதினால், கர்த்தராகிய தேவன் நம்மோடு இருப்பதினால் நீங்கள் விசேஷித்தவர்கள். பிரியமானவர்களே, பாருங்களேன், சாதாரண ஒரு கழுதை, அந்த கழுதைக்கு மேலே இயேசு கிறிஸ்து ஏறினார். அவ்வளவுதான். அந்த கழுதைக்கு அவ்வளவு விசேஷித்த கிருபை வந்துச்சு. அந்த கழுதையை பார்க்கிற எல்லாரும் கழுதை அல்ல, கழுதைக்கு மேலே இருக்கிற கிறிஸ்து இயேசுவை பார்த்தார்கள். தங்களுடைய சால்வைகள், வஸ்திரங்களை எல்லாம் விரிக்கிறாங்க. அந்த கழுதை பாதையில் நடந்து வரக்கூடாது, ரோட்டில் நடந்து வரக்கூடாது. மர கிளைகளெல்லாம் வெட்டி போடுகிறார்கள், சத்தம் போடுறாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, ஓசனா ஓசனா. இந்த விசேஷித்த காரியம் எதனால வந்தது? ஆண்டவர் என் கூட இருப்பதினால். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் இன்றைக்கி சொல்லுங்க, என்கிட்ட பணம் இல்லை ஆனால் இயேசு இருக்கிறான், என்கிட்ட வீடு இல்லை ஆனால் இயேசு இருக்கிறான், என்கிட்ட சொத்து இல்லை ஆனால் என்கிட்ட இயேசு இருக்கிறான், என்கிட்ட படிப்பு இல்லை ஆனால் இயேசு இருக்கிறான், என்கிட்ட அழகு இல்லை ஆனால் இயேசு இருக்கிறான். இதையெல்லாம் இருந்தும் இயேசு இல்லைன்னா நீங்களும் நானும் வேஸ்ட். தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:26 வாஸ்து பாருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் படைக்கிறார், பறவைகளை படைக்கிறாரு, மரம் செடி கொடிகளை எல்லாம் படைக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த படைப்புகள் எல்லாவற்றை பார்க்கலும் மனிதனாக இருக்கிற, மனுஷியாக இருக்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள். இன்னைக்குள்ள தாழ்வு மனப்பான்மை எடுத்து போட்டுறங்க. கர்த்தர் எனக்குள்ள விசேஷித்த கிருபையை கொடுத்துருக்க 3 காரியத்தை உங்களுக்குள்ள கர்த்தர் இன்னைக்கு வைக்கிறாரு. ஏற்றுக்கொள்ளுங்க. விசேஷித்த கிருபை, விசேஷித்த ஞானம், விசேஷித்த அபிஷேகம். தாவீதுக்குள்ள விசேஷித்த கிருபை இருந்தது. கர்த்தர் ராஜாவாய் உயர்த்தினார். தானியேலுக்குள்ள தானியேல் 5:14 விசேஷித்த ஞானம். தானியேல் 6:3 தானியேலுக்குள்ள விசேஷித்த ஞானம். தானியேலை அதிகாரிக்கு மேல் அதிகாரியாக கர்த்தர் உயர்த்தினார். உங்களையும் உயர்த்துவா. நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். செபிக்கலாமா? தகப்பனே, ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை எடுத்து போட்டு, நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவள் என்கிற விசுவாசத்தின் தைரியத்தையும் கொடுத்தரலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் விசேஷித்தவர்கள். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.